நமஸ்காரம். இத்திருத்தலம் திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில். அதாவது ஆதி காலத்தில் மக்கள் அதாவது தன் உடலை பரிசோதித்து கொள்ளும் ஒரு இடமாக கூட இந்த ஆலயங்களை நாம் கூறலாம். ஏன்னா உட்பிராகாரம், அடுத்து 2ஆம் நிலை பிராகாரம், 3ஆம் நிலை பிராகாரம் என்று 3 பிராகாரங்கள். அதை நீங்கள் நடந்தீங்கன்னாவே ஒரு மேரத்தான் ஒரு ரேஸுக்கு போயிட்டு வந்த ஒரு டிஸ்டன்ஸ், ஒரு தூரத்தை நீங்கள் கடக்கலாம். அதே போல் மலைமேல் அமர்ந்திருக்கும், அதாவது குன்றின் மேல் இருக்கும் குமரனாகட்டும், திருமாலாகட்டும், சிவபிரானாகட்டும், இதெல்லாமே என்னென்னா நாம் இப்போ போய் மருத்துவ பரிசோதனை பண்ணிகிட்ருக்கோம்ல. நீங்கள் ஒரு மலையேற்றம் ஏறினாலே வருஷத்திற்கு ஒரு 4 முறை குடும்பத்தோடு ஒரு மலையேற்றம் ஏறினாலே உங்கள் உடல்நிலை எப்படி இருக்கிறது என்று நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஏன்னா இங்கு இருக்கும் மரங்கள், இந்த சுவாசத்தை நீங்கள் சுவாசிக்கும்போது அந்த இயற்கை சூழலோடு நீங்கள் போகும்போது இதுவே ஒரு மருத்துவ பரிசோதனை. அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோம் நாம், அதாவது உடலே ஒரு நல் மருத்துவர். அது வெளியேற அனுப்புகிற ஒரு கழிவுகளை பரிசோதித்து, சிறுநீரமாக இருக்கட்டும், மலமாக இருக்கட்டும், இதையெல்லாம் அதில் வெளியேற்றும் ஒரு விஷயத்தை எடுத்து உங்களுக்கு நோய் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். கோவில்களுக்கும் சுற்றுலா தலங்களுக்கும் இயற்கை வளம் எங்கெல்லாம் கொட்டு கிடக்கிறதோ அங்கு வந்தீர்கள் என்றாலே உங்களோட எல்லா மருத்துவ பரிசோதனை நடத்தியதாகவே நீங்களே உங்கள் டெஸ்ட் ரிப்போர்ட்டுக்கெல்லாம் காத்துட்ருக்க வேண்டாம். உங்கள் உடல்நிலை எப்படி இருக்கிறது, உங்கள் உணவில் என்ன மாற்றங்கள் செய்ய வேண்டும், அதாவது உங்கள் வாழ்வியலை மாற்றினாலே நீங்கள் சிறப்பாக வாழலாம் என்பதை உணர்ந்தேன். நன்றி, நமஸ்காரம்.